ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி மொபைல் ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தினுடைய அனைத்து தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு மே மாதத்திற்கான திருப்பதி தரிசன டிக்கெட்டுகளினுடைய புக்கிங் பிப்ரவரி மாதத்திலேயே ஆன்லைன்ல ஓபன் ஆகிடும். ஒரு மாதத்திற்கு சுமார் 4,32,300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே ஆஃப்லைன்ல கிடைக்காது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 6 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கார்டு அவசியமாக எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த தரிசன டிக்கெட்டுகள் கண்டிப்பாக புக் பண்ணணும். இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது ஆதார் கார்டை தான் ஐடி ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த தரிசன டிக்கெட் புக் செய்தால் தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்துல பாஸ்போர்ட், வேலிட் விசா காப்பி மற்றும் தரிசன டிக்கெட் அவசியமாக கொண்டு வரணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்கள் மறக்காம வேலிட் விசா காப்பி கொண்டு வந்தால் மட்டுமே தான் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. தரிசனத்தன்று நீங்க எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் மற்றும் தரிசன டிக்கெட் அவசியமாக கொண்டு வரணும். ஒரு முறை இந்த டிக்கெட்டை நம்ம புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டினுடைய தேதியை ப்ரீபோன் செய்யவோ போஸ்ட்போன் செய்யவோ அல்லது கேன்சலேஷன் செய்யவோ முடியாது. கேன்சலேஷன் ஆப்ஷன் கிடையாது என்பதனால ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஒரு முறை இந்த டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி மறுபடியும் இதே 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை 30 நாட்களுக்கு நாம புக் பண்ண முடியாது. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசன நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்க தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் லாகின், ஆதார் நம்பர் இந்த 3க்குமே பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டுகள் அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், ஆர்ஜித சேவாஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவாஸ், லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், விஐபி தர்ஷன் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், ஸ்ரீனிவாச ஹோமம் டிக்கெட்ஸ் என்று எந்த டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் உங்களுக்கோ மற்ற யாருக்காகவோ நீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்தன்று டிக்கெட் புக் செய்த நபர்கள்ல யாராவது ஒருவர் அல்லது 2 பேரால வர முடியாத பட்சத்துல அந்த நபருக்கு பதிலாக வேறு யாரையுமே நம்ம தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் வந்தால் மட்டும்தான் நம்ம தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியுமே தவிர்த்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தரை அவரின் ஆதார் கார்டை வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டை வைத்தோ யாரையுமே நம்ம தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக கூடாது. அந்த வர முடியாத நபரை தவிர்த்து டிக்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்க தரிசன டிக்கெட் புக் செய்த நாள்ல தரிசன நேரத்தன்று தரிசனத்திற்காக போகலாம். இந்த தரிசன டிக்கெட்டை தப்பே இல்லாம வேகமா புக் பண்றதுக்கு மொபைல் கிளிப் போர்ட் ஆப்ஷன் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. தேவைப்பட்டால் நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்துல இதே தரிசன டிக்கெட்டை மினிமம் 2 நபர்களுக்கு நீங்க புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரே ஒரு நபருக்கு மட்டும் நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லயும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது.
ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்சிமம் 6 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ண முடியும் என்கிற ரூல் இருந்தாலுமே ஒரு மொபைல் நம்பர் லாகினை வைத்து ஒரே ஒரு டிடிடி ரூம் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு உதாரணத்திற்கு நீங்க 4 அடல்ட்ஸ் போறீங்க, அவங்களுக்கு மட்டும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. 3 குழந்தைகளையும் உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போறீங்க. மொத்தம் 7 பேருக்கும் இந்த ஒரு ரூம் பத்தாதுன்னா நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கும், மற்றொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மீதம் இருக்கக்கூடிய 2 பேருக்கும் நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒவ்வொரு ரூம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 ரூம் கிடைக்கும். அந்த 2 ரூம்ல நீங்க 7 பேர் தங்கிக்கலாம். இப்படி நீங்க வேற வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து டிக்கெட் ஸ்பிளிட் பண்ணி புக் பண்ணும்போது நீங்க மறக்காம ஞாபகத்துல வைக்க வேண்டியது, ஒரே நேரத்துல நீங்க லாகின் செய்து ஒரே நேரத்துல இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். சேம் டைம் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணால் மட்டுமே தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில ரூம் புக் பண்ணிக்கலாம். யார் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வைத்திருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. எங்களோட வரக்கூடியவங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல, ஆனா அவங்க கிட்ட ஆர்ஜித சேவா, சீனியர் சிட்டிசன், அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் இருக்கு, அவங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் சமயத்துல வரலாமான்னா அப்படி வர முடியாது. நீங்க எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சமயத்துல மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகும். மற்ற நேரத்திலேயோ மற்ற இடங்கள்லையோ அந்த தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகாது. ஸோ வேறு தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களோடு சேர்ந்து இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்திற்கு வர முடியாது. டிடிடி கைட்லைன்ஸின் படி உங்களுடைய தரிசன நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏடிசி சர்க்கிளினுடைய கியூல தரிசனத்திற்காக நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வித் வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம் அல்லது குர்தா வித் பைஜமா வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், பெரிய சைஸ்டு லக்கேஜஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே கோவிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லயே இந்த பொருட்களை வச்சுட்டு வரலாம். ரூம் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன கியூலே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் கவுண்டர் வரும். அந்த இடத்துல உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். செப்பல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த செப்பலையுமே ஒரு கவர்ல ரேப் பண்ணி உங்களுடைய லக்கேஜ்குள்ளேயே வைத்து நீங்க லக்கேஜை டெபாசிட் பண்ணிடலாம். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் பொருட்களை டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PSC 4 பில்டிங் இருக்கும். இந்த இடத்திற்கு யார் பொருட்களை டெபாசிட் பண்ணீங்களோ அதே நபர் தான் மறுபடியும் இந்த இடத்திற்கு போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்க முடியும். இந்த PSC 4 பில்டிங் போகிறதுக்கு திருமலை கோவிலை சுற்றியுமே நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போகிறப்போ ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், வாலெட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே அலோ பண்ணுவாங்க. உங்களோட கைக்குழந்தைகளை அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட், எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், ஒரு சின்ன பொம்மை, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிக்கெட்டை வைத்து பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு சாதாரண நாட்கள்லையும் கூட்டம் குறைவான நாட்கள்லையும் 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம். வீக்கெண்ட்ஸ்லையும் தொடர் விடுமுறை நாட்கள்லையும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லையும் இந்த டிக்கெட்டை வைத்து பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 அல்லது 7 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த தரிசன நேரம் என்பது அன்றைய நாள் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடும். அதனால இதை யாருமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருந்தால் கோவிலுக்குள்ள போன உடனே துவஜஸ்தம்ப மண்டபம், அதாவது கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு லெஃப்ட் சைட்லேயே துலாபார மண்டபம் இருக்கும். அங்க நீங்க லைன்ல இருந்து வெளியே வந்து துலாபார மண்டபத்திற்கு போய் துலாபாரம் செலுத்திய பிறகு மறுபடியும் அதே கொடிமரம் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு பக்கத்துல கியூல ஜாயின் செய்து திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளினுடைய தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் கேஷ் கொடுத்து ஒரு சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நாம் வாங்கிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸ் பற்றியும் நாம விரிவாக பார்க்கலாம். இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடியே உங்ககிட்ட மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப் அல்லது டேப்லெட்ஸ் எது இருந்தாலும் அதில் நீங்கள் டிடிடி ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. டிடிடி வெப்சைட்டும் ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே பில்கிரிம் சர்வீசஸுக்கு கீழே தர்ஷன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அதாவது வெறுமனே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்று ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அல்லது டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ்லேயே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே திருமலா 300 ரூபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் ஹியர் என்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த டிவைசஸில் ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸ்லேயே வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக எதில் காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற வேறு டிவைசஸை நீங்கள் இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் லாகினை வைத்து வேறு டிவைசஸில், அதாவது மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க என்கிற எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸில் இருந்தும் லாக் அவுட் ஆகிடும். ஸோ ஒரே மொபைல் நம்பர் லாகினை யூஸ் பண்ணி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸை மட்டும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டிவைசஸை நீங்கள் இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே நீங்கள் வேறு மொபைல் நம்பர் லாகின்ல வேறு டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இந்த வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆகி 0 ஆன உடனே அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு தரிசன தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கும் உண்டியல் அமௌண்ட்டுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஒமிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை தான் நீங்கள் ஆல்ரெடி மொபைல் கிளிப் போர்ட்லேயோ அல்லது நோட் பேட்லேயோ காப்பி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே மொபைல் கிளிப் போர்டு அல்லது நோட் பேடை வைத்து நீங்கள் இம்மீடியட்டாக பேஸ்ட் பண்ணி இந்த என்ட்ரி எல்லாமே வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு என்னவெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க என்பதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது நம்முடைய ஐடி ப்ரூஃப் நம்பர், அதாவது ஆதார் நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர் எந்தவித மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நம்ம கரெக்டாக கண்டிப்பாக என்டர் பண்ணணும். ஏன்னா இந்த ஆதார் நம்பர் மற்றும் பாஸ்போர்ட் நம்பரை ரொம்ப அக்யூரேட்டாக அவங்க செக் பண்ணுவாங்க. இதில் எந்தவித மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் நம்ம கரெக்டாக என்டர் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் பேஜஸில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எல்லாமே வேகமாக ஒரு முறை கிளான்ஸ் பண்ணி பார்த்துடுங்க. ஏன்னா இதற்கப்புறம் நம்ம எந்த எடிட்டும் பண்ண முடியாது. கரெக்டான பர்சன் நேம், அவங்களுக்கு எதுக்கு அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் கொடுத்துருக்கோமா, சரியான ஜென்டர் செலக்ட் பண்ணியிருக்கோமா என்கிறது எல்லாமே வேகமாக சரி பார்த்த உடனே அதற்கு கீழே இருக்கக்கூடிய பேனோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேமெண்ட் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். பேமெண்ட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் செய்து பேமெண்ட் செய்து முடித்த உடனே டிக்கெட் புக் ஆகிடும். உங்களுடைய டிக்கெட் ரெசிப்ட் நம்பரும் அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் செய்து நம்முடைய தரிசன டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது லேட்டர் பீரியடில் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் டவுன்லோட் செய்வதாக இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் லிங்கை செலக்ட் செய்து உங்களுடைய டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன எரர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் என்கிற தகவல்களை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு எரர்னா, திஸ் ஸ்லாட் ஹாஸ் பீன் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ். இந்த எரர் வரும் பட்சத்தில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போது உங்களுடைய பேஜ் தரிசன ஸ்லாட் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகியிருக்கும். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண தரிசன ஸ்லாட்டை தவிர்த்துட்டு
வேறு எந்த தரிசன ஸ்லாட்டில் அதிகமான டிக்கெட்டுகள் இருக்கோ அந்த தரிசன ஸ்லாட்டை செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண அதே தரிசன ஸ்லாட்டை மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணால் மறுபடியும் திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்கிற எரர் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த தரிசன ஸ்லாட்டில் அதிகமான டிக்கெட் தற்சமயம் உங்களுக்கு காமிக்குதோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். டிக்கெட்டுக்கான பேமெண்ட் செய்து முடித்த பிறகு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு காமிக்கல. புக்கிங் ஹிஸ்ட்ரியிலையும் எங்களுடைய டிக்கெட் லிஸ்ட் ஆகலை என்றால் உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். மறுபடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுடைய டிக்கெட் புக் ஆகலை, ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகிடுச்சுன்னா 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்து வரக்கூடிய எரர் பில்கிரிம்ஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ். அந்த எரர் வந்தாலும் ஓகே பட்டனை கிளிக் செய்து மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தரிசன தேதியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தரிசன ஸ்லாட்டை செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். என்ன விதமான எரர் வந்தாலும் அந்த பேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பேக் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டாம். பேக் லிங்க் ஒன்ஸ் நாம் கிளிக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த ஆப் அல்லது வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக குறைவாகிடும், அல்லது டிக்கெட் கிடைக்காமல் போகிறதுக்குமான சான்சஸும் இருக்கும். டிக்கெட் யாருக்காக புக் பண்ணுறீங்களோ அந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் செய்து கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய பேரை கொடுத்து இந்த நபருக்கு ஆல்ரெடி 30 நாட்களில் தரிசனம் இருக்குது என்கிற எரர் வந்தால், அதாவது திஸ் பில்கிரிம் ஆல்ரெடி ஹேஸ் அ தர்ஷன் விதின் 30 days என்கிற எரர் வந்தால் அந்த பர்டிகுலர் பில்கிரிம் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது திஸ் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஹேஸ் அ தர்ஷன் விதின் 30 days என்கிற எரர் வந்தால் ஆல்ரெடி அந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்து இன்னும் 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆகலை என்று அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மொபைல் நம்பர் லாகினை வைத்து மறுபடியும் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் வேறொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதற்கடுத்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் திருமலை வெங்கடேஷ பெருமாளினுடைய அருளால் கிடைக்கணும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.